அன்னபூரணி, உன் பொண்ணு ரேஷ்மாவை பத்தி யோசிக்காம அண்ணி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களேன்னு நீ கவலைப்படாத. நான் எதையும் யோசிக்காம முடிவெடுக்கவே மாட்டேன். நம்ம பரம்பரை நகைங்க மொத்தத்தையும் நான் ரேஷ்மாவுக்கே கொடுக்கறேன். அது மட்டும் இல்ல, ரேஷ்மாவுக்கு ஒரு பெரிய இடமா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த கல்யாணத்துக்கான மொத்த செலவும் என்னோடது. நான் எடுத்த முடிவுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஐயோ, என்னன்னு இப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. செழிய காயத்ரிய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி அண்ணே என் பொண்ணு ரேஷ்மா கூட சந்தோஷமா இருக்க முடியும்? காயத்ரியும் செழியனும் சேர்றதுதான் சரியான முடிவு. அண்ணி, நீங்க என் பொண்ணு ரேஷ்மாவுக்கு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன அண்ணி வேணும்? முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரிங்க ஐயா, 4 நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரியா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போங்க, போய் ரெடி ஆகுங்க. வா போ மச்சான். நிறுத்துங்க. மணமேடை வரைக்கும் என்ன வர வச்சு தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தி என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறதுக்கு என்ன மஞ்சமாக்கான்னு நினைச்சீங்களா? எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணுங்க. அப்படி இல்ல நான் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு துரோகம் பண்றீங்க. அதுக்கு பதில் தெரியாம நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு பதில் சொல்லு. உங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்திலையும் இவனோட பங்கும் இருக்குன்னு தியா வாக்குமூலம் கொடுத்திருக்கா. எல்லா விஷயத்திலயும்னா உங்க பையன் குடிச்ச பால்ல விஷம் கலந்த வரைக்கும். நான் அட பாவி சார், சத்தியமா அதுல எனக்கு எந்த பங்கும் இல்ல சார். அவளை நான் மாட்டி விட்டு அவ என்ன மாட்டி விடுறதுக்கு போய் சொல்லிருக்கா. அது பொய்யோ உண்மையோ உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். எங்க கூட வா. ஏய் ஏய், எங்கடா தப்பிச்சு போற? எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து எவ்வளவு பிரச்சனையை கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குன. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா? வாடா. வாடா. கூட்டிட்டு போங்க. ஐயா ஐயா, ஏய் வாடா. பையனை விட்டுருங்க. போயா. ஐயா அவனை விட்டுருங்க ஐயா. போடா. ஐயா, அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க ஐயா. ஐயா யோ, ஐயா, போயா. அவனை விட்டுருங்க ஐயா. கான்ஸ்டபிள் கூட்டி போங்க. தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க ஐயா. ஐயா, ஐயா. கெஞ்சி கேக்குறேன் ஐயா ஐயா. ஐயா, தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க ஐயா. விட்டுருங்க ஐயா. ஐயா. போமா. விட்டுருங்க ஐயா. ஐயா